ஃப்ரெண்ட்ஸ், அடை தோசை மாவு வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டில் செஞ்சால். ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கணும். எந்த டம்ளரில் இட்லி அரிசியோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கணும். அப்புறம் 1/4 டம்ளர் வந்து அதே டம்ளர் 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். அதே டம்ளரில் 3 பங்காக எடுத்துக்கணும். ஒரு டம்ளர் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், 5 சின்ன வெங்காயம், ஒரு 3 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். ஊறி வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சாச்சு. அப்புறம் பாத்திரத்தில் அந்த மாவை ஊற்றுறேன். தோசை மாவு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது அடை தோசை மாவு வந்து புளிக்க வேண்டாம். அப்போவே அரைச்சி அப்போவே சுட்டுக்கலாம். இந்த தோசை நல்லா வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தும் கூட. இப்போ பாருங்கள், தோசை செஞ்சு காமிக்கிறேன். நல்லா சொலசாயாக வரும். இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். இந்த தோசைக்கு வந்து தேங்காய் சட்னி நல்லா காம்பினேஷனாக இருக்கும். அடை தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருக்கிறேன். நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா தோசை. இப்போ இன்னொரு தோசை வந்து சுடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்திருக்கு. நல்லா முருகலாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.